இருக்கணும். அதுதான் உங்களை நான் விரும்புறேன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம குரூப்ல இந்த யூடியூப் இப்பதான் வந்துட்டு நான் இவன்ட்ட பேசி பேசி அனுப்புறோம். இது நிறைய வீடியோக்களை அனுப்புவோம். இருக்கு, நார்மலா இருக்கு, ஓகே, பரவாயில்ல. ஆனா இந்த சாப்பாடு வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய லைக் பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இதை விரும்புறாங்க, அதை நேசிக்கிறாங்க, அதைத்தான் தர்மம்னு நினைக்கிறாங்க. இதை இப்படி சிந்திச்சு பாருங்க, அதுதான் தர்மம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ எதை தர்மம்னு இந்த உலகம் செய்தோ அதை நீங்களும் செய்யுங்க. பசியாத உணவு கொடுங்க, பசிக்கிறவங்களுக்கு உணவு கொடுங்க. நான் இந்த மறுபடியும் சொல்றேன், இந்த யூடியூப்ல வந்து நான் இப்பதான் நம்ம பில்டப் பண்ணோம்னா எவ்வளவோ பண்ணலாம். ஒண்ணுமே இல்லாம பொய்ய சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க எல்லாரும் இவ்வளவு மக்கள் இருக்கீங்க, நம்ம எவ்வளவோ அதிசயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் இப்ப அதுக்காக நான் யூடியூப் பண்ணல, நான் அதுக்காக பண்ணல. நான் உங்களுக்கு அடுத்த வாரம் காட்டுறேன். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்தா, இந்த செவ்வாய்க்கிழமை அந்த பையன் வந்தான். யூடியூப் பார்த்துட்டு இதை பார்த்துட்டு என்னன்னா, அவன் எனக்கு வாட்ஸ்அப்லயும் பேசியிருக்கான், அவன் நேற்று கூட அவன் பேசியிருந்தான். அவன் தூங்கி 2.5 மாசம் ஆச்சு. அவன் தூங்கி 2.5 மாசம் ஆச்சு. நல்லா சாப்பிட்டு அவனுக்கு பல மாசம் ஆயிடுச்சு. இவ்வளவு சாப்பிடுவானா, அவ்வளவு அதுக்கு மேல சாப்பிட முடியாது. கவலை, மன வேதனை, உடல் துன்பம். யூடியூபை பார்த்துட்டே இருக்கான். எல்லா கோயிலுக்கும் போயிட்டான். யூடியூபை பார்த்துட்டே இருக்கான். இந்த கோயிலுக்கு போகணும்னு தோணுது, இங்க வாரான். இங்க வந்த அன்னைக்கு அம்மா எல்லா விவரமும் சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு போய் நல்லா உறங்குறான். ஞாயிற்றுக்கிழமை நல்லா உறங்குறான், சந்தோஷமா இருக்கான். செவ்வாய்க்கிழமையும் சில பரிகாரம் சொல்லியிருந்தாங்க. செவ்வாய்க்கிழமை வந்துட்டு அந்த பரிகாரத்துக்கானதை ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தான். அப்ப நேற்று அவன் சொல்றான், அம்மா எப்படா திங்கட்கிழமை வரும்னு தோணுது. ஏன்பா? வேலைக்கு போகணும், நான் கொத்தனார், வேலைக்கு போகணும். இவ்வளவு நாள் வேலைக்கு போகலடா. இப்ப என் உடம்புல இருக்க கெட்டலாம் அந்த மாதிரி எனக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கிற மாதிரி, அதையெல்லாம் தாண்டி எங்க அம்மா இருக்கா, என் பெத்த தாய்க்கு மேல எங்க சக்தியமா இருக்கா, அவ என்னை பாத்துக்குவாங்க நம்பிக்கை நீ இவ்வளவு சுறுசுறுப்பாக்கிருக்கு. அப்போ அப்படி எத்தனையோ பேர் வழி தெரியாம தடுமாறி இருக்காங்கிறதுக்காண்டிதான் இப்ப அம்மா இதையே செய்யறாங்க. இல்லைன்னா இதை செய்யறதுக்கான விஷயம் கிடையாது. இதுல இருந்து என்ன கிடையாது. ஆனா இப்படி ஏகப்பட்ட பேர். இன்னைக்கு ஒரு அக்கா வந்திருக்காங்க, புனிதேஸ்வரின்னு, நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க 6 ரூபாய்க்கே கேட்கல, கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க, முந்தானத்து வந்திருக்காங்க. இந்த யூடியூப் பார்த்துட்டுதான் பையன் 2 பேரு, ஒருத்தன் செத்து போயிட்டான், ஒருத்தன் இன்னொரு பொண்ணை கூட்டு போயிட்டான். இந்த அக்காவோட சொத்தை ஏதோ லோன் போடணும்னு வீட்டை எழுதி வாங்கியிருக்காங்க. லோன் ஏதோ பையன் பேர்ல இருந்தா தான் லோன் கொடுப்பாங்களாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை வாங்கியிருக்கான். கடைசியா வீட்டை விட்டு பத்திட்டான். இந்த அக்கா ஒரு வாடகை வீட்டுல இருந்திருக்காங்க. இப்ப ஒரு 3 மாசமா காலில் ஒரு புண்ணு ஆறல, எங்க போய் முடியல, இப்ப வாடகை கட்ட முடியல, என்ன செய்யன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்து இன்னொரு அக்கா யூடியூப்ல பார்த்து இப்படி ஒரு கோயில் இருக்கு, சோறு கொடுக்குறாங்க, அடைக்கலம் கொடுக்குறாங்களாம். நான் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். பசி ஏறி அந்த அக்காட்ட இருந்து வாங்கி நான் வந்து உட்காந்துருக்காங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு இது ஒரு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு உதவியா இருக்குது. இப்படி ஏகப்பட்ட பேர் எங்கெல்லாமோ தெரியாத ஊர்ல எங்கெல்லாமோ கஷ்டத்துல உட்கார்ந்துருக்காங்க. அதுக்காகத்தான் இதை பண்றோம். உங்க முன்னாடியும் சொல்லுவேன், எல்லாரும் முன்னாடியும் சொல்லுவேன், நம்ம தர்மமுள்ள இடத்துல இருக்கோம், தாயோட இடத்துல இருக்கிறோம். நீங்க இன்னும் நம்ம வாழ்க்கையில உயரணும். நீங்க கொடுக்குற